என் இனிய இறைமக்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் நீங்கள் என்றும் நிலைத்திருக்க உங்களுக்காக வேண்டுகின்றேன். உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தலைப்பு மன்னிக்கும் மனப்பான்மையை. மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்வது எப்படி? மன்னிப்பு என்பது மனிதனால் மட்டுமே வரக்கூடிய ஒரு செயல் அல்ல. மன்னிப்பு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம். அந்த வரத்தை நாம் நம்மில் எப்படி வளர்த்து கொள்வது? இன்றைய நற்செய்தியிலே பேதுரு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து, ஆண்டவரே, வல்லவரே, எல்லாவற்றிற்கும் ஊற்றே, மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்வது எப்படி என்கின்றார். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் அல்லது என் சகோதரி எனக்கு எதிராக தவறு செய்யும் பொழுது, எனக்கு எதிராக பாவம் செய்யும் பொழுது அவர்களை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறையா என்று கேட்கின்றார். அப்பொழுது அவரை மிகவும் அன்போடு நோக்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் மற்ற சீடர்களையும் நோக்கி, நீங்கள் அவர்களை 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது எண்ணற்ற முறை, கணக்கற்ற முறையில் அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் உன் சகோதரனோ உன் சகோதரியோ உன்னிடம் வந்து, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று கேட்கும் பொழுது பரந்த மனப்பான்மையோடு அவர்களை ஒவ்வொரு முறையும் நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மன்னித்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் நீங்கள் இறை அரசிற்கு சொந்தமானவர்களாக மாறுகின்றீர்கள். ஆம் அன்பானவர்களே, இப்படித்தான் ஒரு முறை ஒரு மனிதன் தன்னுடைய மகன் மிகவும் மிகவும் கோபப்படுவதை பார்த்தான். மன்னிக்காத பொழுது இந்த மனப்பான்மை ஒவ்வொருவரிடமும் ஏற்படும். கோபம் ஏற்படும், பொறாமை ஏற்படும், மனதிலும் உடலிலும் ரசாயன மாற்றங்கள் மிக மிக அதிகமாக ஏற்படும். அப்படி கண்ட மகனை பார்த்து அவன் மிகவும் வருந்தினான். ஒரு நாள் அந்த மகனை தன்னிடம் அழைத்து, மகனே, உனக்கு இருக்கும் மன்னிப்பற்ற மனப்பான்மையை கண்டு நான் வேதனைப்படுகின்றேன். நீ எதற்கெடுத்தாலும் கோபப்படுகின்றாய். யார் ஒரு சிறிய தவறு செய்தாலும் அவர்கள் மீது எரிந்து விழுகின்றாய். அவர்களே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீ அவர்களை மன்னிக்க மறுக்கின்றாய். எனக்காக நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். மகனோ தந்தையை நோக்கி, அப்பா சொல்லுங்கள், எதா இருந்தாலும் உங்களுக்காக நான் செய்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது அவனிடம் ஆணிகள், நிறைய ஆணிகளை கொடுத்து, மகனே, நீ ஒவ்வொரு முறையும் கோபப்படும் பொழுது ஒரு ஆணியை எடுத்து அந்த மரத்தின் மீது அடி என்று சொல்லுகின்றார். இது முட்டாள்தனமாக தெரிந்தாலும் தந்தை சொல்லிவிட்டாரே என்பதற்காக மகன் சரி அப்பா என்று சொல்லி செல்கின்றான். முதல் நாள் அவன் 100 ஆணிகளுக்கு மேல் அந்த மரத்தின் மீது அடிக்கின்றான். 2ஆம் நாள் 90. இப்படி படிப்படியாக குறைந்து 50, 40, 30 என்று ஒரு நாள் ஒரே ஒரு ஆணியை மட்டும்தான் அடித்தான். அவனுக்கோ மிக மகிழ்ச்சி. எனக்குள் மன்னிக்கும் மனப்பான்மை வந்துவிட்டது. நான் கோபப்பட மாட்டேங்கின்றேன், நான் மிகவும் சாந்தமாக இருக்கின்றேன் என்று பெருமைப்பட்டான். மறுநாள் ஒரு ஆணி கூட அவன் அடிக்கவில்லை. உடனே அவன் தந்தையிடம் வந்து, அப்பா, நீங்கள் சொன்னது மிகவும் சரி. நான் எப்பொழுதெல்லாம் கோபப்படுகின்றனோ அப்பொழுதெல்லாம் ஆணிகளை மரத்தின் மீது அடி என்று சொன்னீர்கள். இப்பொழுது எனக்கு கோபம் இல்லை, அதனால் நான் ஒரு ஆணி கூட அடிக்கவில்லை என்று சொன்னான். அப்பொழுது அவனை பெருமையோடு பார்த்த தந்தை சொன்னார், மகனே, நீ கோபப்படாத பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக அந்த மரத்தில் இருந்து பிடுங்கு என்று சொன்னார். சரி அப்பா என்று சொல்லி போனான். முதல் நாள் 10, 2ஆம் நாள் 20, 3ஆம் நாள் 30. இப்படி படிப்படியாக எல்லா ஆணிகளையும் அந்த மரத்தில் இருந்து மொத்தமாக கழற்றினான், மொத்தமாக பிடுங்கி எடுத்தான். பிறகு தந்தையிடம் வந்து, அப்பா, எல்லா ஆணிகளையும் கழற்றி விட்டேன், எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டேன், பிடுங்கி விட்டேன் என்று பெருமைப்பட்டான். அப்பாவுக்கு மகிழ்ச்சி. பிறகு மகனை பார்த்து சொன்னார், மகனே, கோபம் என்பது நம்மை கொல்லக்கூடியது.
நாம் மன்னிக்க மனப்பான்மையை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம் என்றால் கோபம் நமக்கு வராது. மற்றவர்களை நம்மை போல நாம் பார்க்கும் மனப்பான்மை நமக்குள் வந்துவிடும் என்று சொன்னார். பிறகு அந்த மரத்தடிக்கு அவனை கூட்டி போய், இப்பொழுது அந்த மரத்தை பார், எத்தனை ஓட்டைகள். இப்படித்தான் மகனே, ஒவ்வொரு முறையும் நாம் கோபப்படும் பொழுதும், ஒவ்வொரு முறையும் நாம் மன்னிக்காத பொழுதும் மக்களுடைய மனதிலே ஆழமான காயத்தை ஏற்படுத்துகின்றோம். இதைத்தான் வள்ளுவர் சொல்லுவார், தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. ஆமாம், அந்த வடுவை நம்மால் நீக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக கோபப்பட வேண்டும்? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், 7 முறை அல்ல 70 தடவை 7 முறை நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படும், நமக்குள்ளே மகிழ்ச்சி ஏற்படும், நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்குள்ளே மகிழ்ச்சி ஏற்படும். மகிழ்ச்சியும் இன்பமும் எங்கும் தவழும். ஆகவே என் அன்பானவர்களே, ஆகவே என் இனிய இறை மக்களே, மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்வோம். மன்னிக்கும் மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ளாத பொழுது இரண்டாவதாக பொறாமை ஏற்படும். அதை பற்றி அடுத்த நாள் பார்ப்போம். ஆமென்.